வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, செம்மீன் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கருத்தம்மா மன நிறைவோடு திருப்தியான வாழ்க்கை நடத்தி வந்தாளா? இருக்கலாம். பழனியின் நிலைமை என்ன? அவனும் அப்படித்தானோ? கடற்கரையில் கருத்தம்மாவை பற்றிய பேச்சு அடிபட்ட போதெல்லாம் கூடவே பழனியை பற்றியும் பேசுவது என்றாகிவிட்டது. அவன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போதே பின்னால் இருந்து ஆட்கள் குசு குசுத்து பேசுவது சகஜமான காட்சியாகிவிட்டது. அவ்வாறு பேசிக்கொள்ளாவிட்டாலும் அவன் மனதில் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழத்தான் செய்தது. 4-5 மாதங்களுக்கு முன்னால் வரை வாழ்க்கையில் பக்கத்துணையோ ஆதாரமோ இன்றி, பந்தமும் பிணைப்பும் இன்றி அனாதையாக அவன் இருந்த போதெல்லாம் அவனை சந்திக்கிற ஒவ்வொருவருமே மலர்ந்த முகத்துடன் க்ஷேமலாபம் விசாரிப்பது வழக்கமாக இருந்தது. ஊரில் நல்லவன் என்ற பெயரும் சம்பாதித்திருந்தான். இன்று அதே ஆட்களுக்கு அவன் நடந்து செல்கிற போது பின்னால் இருந்து குசு குசுக்க ஒரு விஷயம் கிடைத்துவிட்டது. என்ன ஏமாற்றம்! பழனி ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்தவன் அல்ல. அன்று பேய் வெறி கொண்டு ஆழ்கடலை நோக்கி தோணியை செலுத்தி கொண்டு சென்று விட்டான் அவன். அதன் பின் இன்று வரை சுக்கான் பிடிப்பதில் அதிசமர்த்தனான அவன் கையில் மீண்டும் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படவில்லை. எல்லோருடைய மனதிலும் ஒரே பயம். அவனுடைய சக ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பயம்தான். அவன் உடம்பில் பிசாசு புகுந்து கொண்டு விட்டது என்று கூட அவர்கள் நம்பினர். கருத்தம்மா கடற்கரையை அடியோடு நிர்மூலம் செய்துவிட்டு போகத்தான் வந்திருக்கிறாள் என்பதிலும் அவர்களுக்கு துளியும் சந்தேகம் இல்லை. அவளுடைய மரக்கானுடன் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒவ்வொரு அறையத்தையும் தம் தம் புருஷனிடத்தில் சொல்லவும் தலைப்பட்டனர். பரம்பரையாக அவர்கள் பெற்று வரும் அசைக்க முடியாத நம்பிக்கை அத்தனை வலுவானது, ஆழமானது. பாவம் கருத்தம்மா. அவளிடம் அனுதாபம் காட்டவோ பரிவு கொண்டு ஒரு வார்த்தை சொல்லவோ அந்த கடற்கரையில் ஒரு ஜீவன் கூட இல்லை. அதே போல் பழனியும் அனாதை ஆகிவிட்டான். அவன் நிலைமையும் அதேதான். இப்போது யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் அவர்களை தூற்றி பேசலாம். வலைக்காரன் குஞ்சனுக்கு சொந்தமான தோணியில் தான் பழனி வேலை பார்த்து வந்தான். அவன் நீண்ட காலமாகவே தோணியும் வலையும் வைத்து கொண்டு தொழில் பார்த்து வருகிறவன் என்றாலும் நாளாவட்டத்தில் க்ஷீண திசை அடைந்து விட்டான். இன்று இருக்கிற சொத்தெல்லாம் அந்த தோணியும் வலையும் தான். அவன் குடியிருந்த வீடும் மனையும் இன்று மற்றொருவனுக்கு சொந்தமாகிவிட்டது. அந்த தோணியும் வலையும் இல்லாதவரை குஞ்சனுடைய குடும்பமே பட்டினியால் ஆழ்ந்து போய்விடும். வேறு தோணிகளில் வேலை பார்க்கவும் அவனுடைய குடும்ப கௌரவம் இடம் தராது. அதோடு அவன் மகா சாது கிழடும் தட்டிவிட்டது. கருத்தம்மாவை பற்றி அடிபட்டி கொண்டிருந்த கதைகள் அவனுடைய காதிலும் விழுந்தன. என்ன கஷ்டம் இது! கெட்ட பெயர் எடுத்துவிட்ட ஒரு பெண்ணின் மரக்கான் அவனுடைய தோணியில் வேலை பார்த்து வருகிறான். தினமும் அவனுடைய தோணியில் அவன் கடலுக்கு சென்று வருகிறான். ஒவ்வொரு நாளும் தோணி கரை வந்து சேருவது வரை குஞ்சனுக்கு மன அமைதி என்பதே இல்லாமல் போய்விட்டது. பழனி தோணியில் இருப்பதால் தோணி எந்த நிமிஷத்திலும் சுக்கு நூறாய் நொறுங்கி போய்விடலாம், அல்லது நீரோட்டத்தில் சிக்கி நடுக்கடலுக்கு சென்று விடலாம். எவ்வித விபத்தும் நேரக்கூடும். தனது கடைசி சொத்தையும் இழக்கும்படியாகி விடலாம். தெய்வமே, என்ன கஷ்டம் இது! வலைக்காரன் குஞ்சன் பழனியை தவிர மற்ற எல்லா தோணிக்காரர்களையும் அழைத்து ரகசியமாக அவர்களுடன் ஆலோசனை நடத்தினான். மனதுக்குள் எல்லோருக்கும் அதே பயம்தான். வீட்டு பெண்கள் வேறு அந்த பயத்தை நாள்தோறும் வளர்த்து கொண்டிருந்தனர். குஞ்சன் அவர்களை கலந்து ஆலோசிக்க கூட்டம் கூட்டிய போது எல்லோருடைய மனதிலும் ஒரு நிம்மதி பிறந்தது. குமாரன் சொன்னான், எஜமா, உங்களுக்காவது தோணி போயிடுமோன்னு பயம். எங்களுக்கோ உயிரே போயிடுமோன்னு பயமா இருக்குது. 12 குடும்பம் கையில சட்டி ஏந்திக்கிட்டு திரியும்படியா ஆயிடும். குமாரனது பேச்சை வேலாயுதன் கூட எதிர்க்கவில்லை. அவனுக்கும் உள்ளூர பயம்தான். வலைக்காரன் குஞ்சன் சொன்னான், ஆமாம் ஆமாம், நீ சொல்லுவது ரொம்பவும் சரி. கடல்தாய் விஷயம் அப்படித்தான். அதுல ஈவிரக்கம் இருக்காது.
யாருக்குமே அந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கவில்லை. காலம் மாறுகிறது என்றாலும் கடல் தாயின் நியதிகளுக்கு மாற்றம் இல்லை. கடற்கரை முக்குவனின் தர்மத்துக்கு மாற்றம் இல்லை. திகில் பிடித்து கொண்ட உள்ளத்தோடு குமாரு சொன்னான், நாங்க கடலுக்கு போயிருக்கிற சமயம் பார்த்து அந்த துலுக்கு பையன் வந்து சேர்ந்துட்டான்னா அப்புறம் எங்களுக்கு என்ன கதியாகும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கிடுங்க. வலைக்காரன் குஞ்சன் இந்த பேச்சை கேட்டதும் வெலவெலத்து போய்விட்டான். ஆமா, அப்புறம் அதோ கதிதான். ஆண்டி குஞ்சு நிராசையுடன் சொன்னான். அந்த துலுக்க இப்பவும் நடமாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல சொல்றாங்க. வலைக்காரன் குஞ்சன் கேட்டான், அப்படியா, வாஸ்தவம் தானா? அந்த பையல அப்படியே அடிச்சு கொன்னுபுட்டா என்ன? வேலாயுதன் சொன்னான். அப்புறம் ஒரே குழப்பமா போயிடும் எஜமான். வீடுகளில் பெண்களுக்கு சற்றும் நிம்மதி இல்லை. காலையில் தோணி கடலுக்கு செல்கிற நேரமெல்லாம் ஒரே அழுகையும் கூச்சலும் தான். தோணி மறுபடியும் கரை வந்து அடைகிற போதுதான் மீண்டும் அவர்கள் மூச்சு விடுவார்கள். ஆண்டி குஞ்சு தொடர்ந்து சொன்னான், பொம்பளைங்க சொல்லுத பார்த்தா இன்னைக்கு வரை உசுரோட இருக்கோம்னா ஏதோ கடல் தான் காப்பாத்திட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டி இருக்குது. அந்த காலத்துல நடந்த மாதிரி இன்னைக்கும் நடக்கும்னா இதுக்குள்ள நாங்க மறைஞ்சு போயிருப்போம். கடலுக்கு அடியில எலும்பு துண்டா கிடப்போம். 4-5 தினங்களுக்கு முன் ஒரு நாள் கடற்கரையில் பப்பு ஃபரி குட்டியை நள்ளிரவில் சந்தித்தானே, அந்த செய்தியை அவன் அங்கு எல்லோருக்கும் சொன்னான். ஃபரி குட்டி பாட்டு பாடிக்கொண்டே ஆனந்தமாக நடந்து சென்று கொண்டிருந்தானாம். அம்மாதிரி அவன் அடிக்கடி வந்து போவதுண்டாம். எல்லோரும் பழனியை எண்ணி இறக்கப்பட்டனர். தங்கமான பையன், அவனுடைய தலைவிதி இப்படியா இருக்க வேண்டும்? யார் என்ன செய்ய முடியும்? மனதில் மூண்டெழுந்த அச்சத்தோடு வலைக்காரன் குஞ்சன் கேட்டான், அதெல்லாம் சரி, இப்ப என்ன செய்யணும்னு ஒரு வழி சொல்லுங்க பாப்போம். குமாரவுக்கு ஒரு யோசனை தட்டுப்பட்டது. பழனியை தோணியில் ஏற்றாமல் கரையில் நிற்கும்படி செய்துவிட வேண்டும். அது மிகவும் நல்ல யோசனைதான். நடைமுறை சாத்தியமான காரியமும் அது ஒன்றுதான். அன்றொரு நாள் பேய் வெறி கொண்ட பழனி தோணியை ஆழ்கடலுக்குள் செலுத்தி கொண்டு சென்றதை 100வது தடவையாக அன்றும் குமாரு சொன்னான். இனிமேலும் அவனுக்கு என்னைக்காவது அந்த மாதிரி புத்தி மாறாட்டம் வந்து போச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? நான் என்னைக்கும் அவன் முகத்துல இருந்து கண்ணெடுக்காம தோணிக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கேன். எப்ப அவனுக்கு புத்தி பேதலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட. குமாரு பேசியதை எல்லோரும் ஆமோதித்தனர். சுக்கானை அவன் கையில் ஒப்படைப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் துடுப்பை மாற்றி போட்டாலும் போதாதா? குமாரு சொன்ன யோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அந்த செய்கை எந்த அறையினுடைய உள்ளத்தையும் புண்படுத்திவிடும். பழனியோ சின்ன வயதில் இருந்தே வலைக்காரன் குஞ்சனுடைய தோணியில் வேலையாளாக பணியாற்றி வருகிறான். அவன் அன்று போல் நாதியற்ற குழந்தையாக இருந்திருந்தால் நடுக்கடலில் தூக்கி போட்டு விடலாம். இன்று அவன் சுக்கான் பிடித்து தோணி செலுத்தும் பெரிய மரக்கானாகிவிட்டான். அவன் துடுப்பு தடியேந்தி நின்றான் என்றால் மற்ற தோணிக்காரர்களுக்கும் கிடைப்பதை விட 2 மடங்கு மீன் கிடைக்கும். பங்கும் தலைக்கு 2 ரூபாயாவது அதிகமாக கிடைக்கும். குஞ்சன் எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினான். இப்ப அவன் சுக்காம் பிடிக்கல, சரி, அதுக்கப்புறம் பங்கும் உங்களுக்கு குறைவா தானே கிடைச்சிக்கிட்டு இருக்குது? குமாரவும் அந்த உண்மையை ஒப்புக்கொண்டான். ஆனால் இந்த பேராபத்திலிருந்து தலை தப்புவதற்கு வேறு என்ன வழிதான் இருக்கிறது? ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை யார் அவனிடம் சொல்வது? எப்படி அவன் முகத்தை பார்த்து கொண்டே இதை சொல்ல முடியும்? வலைக்காரன் குஞ்சன் என்னால் முடியாது என்றே சொல்லிவிட்டான். அவனுக்கு அதை சொல்ல தெம்பில்லை. முடியவே முடியாது. அவன் குமாரவிடம் சொன்னான். நீங்க யாராவது தான் அவங்கிட்ட சொல்லணும். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒருவரேனும் தயாராக இருக்கவில்லை. பின் எப்படித்தான் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வது? கருத்தை ஒரு வழி சொன்னான். ஒன்னு செய்யலாம். அவன் கரை வந்து சேருதுக்கு முன்னால நாம தோணியை கிளப்பிக்கிட்டு போயிடணும். சாதாரணமா கடற்கரையில ஒரு ஆளை மாத்துறதுன்னு சொன்னா இப்படித்தான் செய்வாங்க. இந்த வழி வலைக்காரன் குஞ்சனுக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு தர்ம சங்கடம் உண்டு. தோணி கடலுக்கு சென்ற பின்னர் வேலை இழந்தவன் தோணியின் சொந்தக்காரனிடம் சண்டை போடுவான். அதே மாதிரி நாளை பழனியும் தன் முன்னால் வந்து நின்று கொண்டு கேள்விகள் தொடுக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது?
எப்படி சமாளிப்பது என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தான். இதுதான் அவனுடைய பிரச்சனை. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு வழிதான் உண்டு. அதன்படி நடந்து கொள்வது என்று தோணிக்காரர்கள் மேலும் ஒரு முறை உறுதியாக சொல்லிவிட்டு கலைந்து சென்றனர். வலைக்காரன் குஞ்சன் பழனிக்கு பதிலாக தனது தோணியில் மற்றொருவனை அமர்த்தியும் விட்டான். அன்றும் பழனி வழக்கம் போல எழுந்திருந்து கடற்கரைக்கு வந்தான். அதற்குள் தோணி கடற்கரையில் இருந்து நெடுந்தூரம் சென்று விட்டது. பழனி அடி வயிற்றில் இருந்து குரல் எடுத்து கூவி பார்த்தான். சில வினாடிகளில் அவனது கூவுதல் அலறலாக மாறிவிட்டது. அன்று வரை இத்தனை பெரிய ஓசை அந்த கடற்கரையில் எழுந்ததே இல்லை. தன்னை கரையில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அன்று வரை கடலின் குழந்தை போல வளர்ந்திருந்த அவனுடைய உடம்பில் சர்வ சக்திகளும் மூண்டெழுந்து அதன் சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தன. கடல் தாயின் அருமை குழந்தையான அவனை வேலையில் இருந்து தள்ளி இருக்கிறார்கள். அவன் பிறந்ததே காற்றுடன் போராட. அவன் உடல் நீரோட்டத்தை அடக்கி ஆள பிறந்தது. இயற்கை சக்திகளோடு அனுதினம் போராடி வாழ்ந்தவன் அவன். இன்றில் இருந்து சகல உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டன. அதை தாங்க ஒண்ணாமல் அவனுடைய ஆத்ம சக்தி வீறு கொண்டெழுந்தது. அதன் பலம் முன்னை விடவும் பல மடங்கு பெருகிற்று. மேற்திசையில் இருந்து அந்நேரம் எழுந்த காற்று அவனுடைய முழக்கத்தை, கர்ஜனையை குடியிருப்புகளுக்கு எடுத்து சென்று ஒலி பரப்பிற்று. ஒரு கால் அவன் எழுப்பிய பேரோசை தோணிக்காரர்கள் காதில் விழுந்திருந்தால் அவர்களே மறுபடியும் கரைக்கு வந்து விடுவார்களோ? வருவார்கள் என்று நிச்சயமாக கூறிவிட முடியுமா? வராமலும் இருந்து விடலாம். பழனி தோணி ஏற அருகதையற்றவன் என்ற செய்தியை பாரெங்கும் முழக்கிக் கொண்டு முன்னோக்கி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது தோணி. அவனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்த தோணி. வீறு கொண்டு எழுந்த சக்திகள் கனப்பொழுதில் அடங்கிவிடுமா? தோணியை விட்டு கொண்டு சென்று விட்டார்களே, அதற்கு என்ன பொருள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். பழனி கடலுக்குள் குதித்தான். அவன் எப்படியும் தோணியை பிடித்தாக வேண்டும். பிடித்து அவனுடைய உரிமையை நிலைநாட்டியாக வேண்டும். ஒரு நீர் யானை போல, கடல் பன்றி போல மேற்கு திசை நோக்கி நீச்சல் அடித்து பாய்ந்தான் பழனி. அரையனாக கடலின் அருமை குழந்தையாக வாழ்ந்தே தீருவது என்ற அவனது வேட்கை எத்தனை ஆழமானது! மலை போல் ஒரு அலை. அன்று வரையில் அத்தனை பெரிய அலை ஒன்று எழுந்தது இல்லை என்று சொல்லலாம். எழுந்து அவனது தலைக்கு மேலாக உருண்டோடி சென்றது. மறு வினாடி அதே அலை அவனுடைய சக்தி அத்தனையும் ஒட்ட உறிஞ்சி எடுத்துக்கொண்டு பந்து போல அவனை ஒரே சுருட்டாய் சுருட்டி கரை மீது தூக்கி எறிந்துவிட்டு சென்றது. பழனி தோல்வி கண்டுவிட்டான். சோர்வினால் கீழே விழுந்து விட்டான் அவன். அவன் சட்டென்று எழுந்திருந்து வலைக்காரன் குஞ்சனுடைய வீட்டை பார்க்க ஓடினான். அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. கடல் வேலைக்கு நான் லாயக்கத்தவனா? ஒரு கணம் பதில் சொல்ல முடியாமல் தயங்கினான் குஞ்சன். டேய், வந்து அது போய் பச்சை போய் அவ கெட்டு போனவ இல்ல, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எல்லாரும் சொல்றாங்களே. மிகுந்த கோபத்துடன் பழனி கத்தினான். சொல்றாங்க. அவன் வந்த வழி பார்த்து திரும்பி நடந்தான். அன்று பழனி திரும்ப வந்து சேர்ந்தபோது கருத்தம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன விஷயம் என்பதே அவளுக்கு புரியவில்லை. அவள் அவனிடம் விசாரித்தாள். நீ கெட்டு போன பொண்ணா? அதனால அவங்க என்ன தோணியில ஏத்த மாட்டாங்களாம். கருத்தம்மா ஸ்தம்பித்து போய்விட்டாள். அதுவரையிலும் ஒழுக்கம் கெட்டவள் என்று எத்தனையோ பேர் அவளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் அவள் கணவன் முகத்தை பார்த்து சொன்னதில்லை. முதல் தடவையாக பழனியும் அதை அவளிடமே சொல்லும்படியாகிவிட்டது. அவன் சொல்லவில்லை என்றாலும் பிறர் சொன்னதை அவன் குறிப்பிட்டு சொல்லும்படியாகிவிட்டதே. அருமையாக உழைக்கக்கூடிய பழனியும் அவள் காரணமாக தீண்டத்தகாதவனாகிவிட்டான். பழனி அவளிடம் கேட்டான். மனசுல மரக்காத்தி என்கிற எண்ணத்தை விட்டுப்புட்டு எதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த துலுக்க பைகிட்ட சிரிச்சு விளையாடி பழகிட்டு இருந்த? அவனுடைய கேள்வியும் அர்த்த புஷ்டியானதுதான். இன்று வரை யாரும் அவளிடம் இந்த கேள்வி கேட்டதில்லை.
அவளுடைய தாயார் அவளை எத்தனையோ தடவை கண்டித்திருக்கிறாள் என்றாலும் அவள் கூட இத்தனை தெளிவாக கூர்மையாக ஒரு கேள்வி கேட்டதில்லை. பழனி கேட்ட கேள்விக்கு தக்க விடை சொல்ல முடியாமல் திணறிப்போனாள் அவள். அந்த கேள்வியின் முழு அர்த்தமும் இப்போது அவளுக்கு விளங்கிவிட்டது. அவள் எப்படியும் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவள் அல்லவா? ஆனால் அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? கருத்தம்மா தான் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு விட்டாள். கண்ணீர் விட்டவாறு அவள் சொன்னாள், அப்படியெல்லாம் நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடு. பழனிக்கு அவளிடம் கோபம் இல்லை. அவன் சொன்னான், இல்லைனாலும் உன்னை சொல்றதுல அர்த்தம் இல்ல, நீ ஒரு தப்பும் செய்யல. இதை கேட்ட கருத்தம்மா மிகுந்த ஆஸ்வாசம் அடைந்தாள். அவன் அவளை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டான். அவள் சொன்னதையும் அப்படியே நம்புகிறான். அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறான். அவன் எண்ணுவதெல்லாம் இன்னும் கூட கவனமாக அவள் நடந்து கொண்டிருக்கலாம் என்பதுதான். கருத்தம்மாவுக்கும் பழனியின் மனநிலை மிகுந்த திருப்தியை தந்தது. பழனி தொடர்ந்து சொன்னான், அன்னைக்கு அந்த துளுக்க பயலோட தம் பொண்ணே விளையாட விட்டு போட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்கு பலன் இப்ப கிடைக்குது. ஒரு குழந்தைன்னு சொன்னா அதை கவனிச்சு வளர்க்க வேண்டியது தாயும் தகப்பனும் தானே. பழனியின் கோபம் அத்துடன் அடங்கிவிடவில்லை. அவன் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே கேட்டான், உங்க அப்பனும் அம்மாவும் உன்னை காட்டியே சாய்புவை ஏமாத்தி தோணியும் வலையும் சம்பாதிச்சுட்டாங்க போலிருக்குது. பேஷ், நல்ல ஏற்பாடுதான். பழனி மனதில் இந்த சந்தேகம் எழுவது இயற்கைதானே. அந்த ரகசியத்தை மட்டும் அவள் பழனியிடம் சொன்னதே இல்லை. அதையும் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதையும் சொல்லிவிட வேண்டியதுதான். பழனி கருத்தம்மாவை கடுமையாக எச்சரித்தான். இந்த பாரு, உன்னை உங்க அப்பனும் அம்மாவும் வளர்த்தா போல உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையையும் வளர்த்தணும், தெரிஞ்சதா அம்மா? அது பொண்ணா பிறந்ததுன்னா கடற்கரை பயல்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. மாட்டேன் என்ற கருத்தம்மா மிக உறுதியாக சொன்னாள். அவள் என்ன சொல்கிறான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அவளுடைய கருவில் வளரும் குழந்தை அவளைப் போல வளர ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டாள் அவள். அவளுக்கு நேர்ந்த துன்பங்களோ கஷ்டங்களோ அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாது. அவள் அனுபவித்தது போதும். அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினையையும் அவள் தெரிந்து கொண்டு விட்டாள். வாழ்நாளிலேயே மிகவும் சோதனையான காலம் அது. என்றாலும் அதிலும் கருத்தம்மாவுக்கு ஒரு மன அமைதி பிறந்தது. அன்றுதான் அவனும் அவளுடைய வயிற்றில் இருக்கும் சிசுவை பற்றி பிரஸ்தாபித்தாள். அதுபோல் அவளும் தான் செய்த தவற்றையெல்லாம் அவனிடம் வாய்விட்டு சொன்னாள். ஒன்று உண்மை, ஊர் முழுவதும் அவளை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறதோ அந்த அவ சொல்லை பழனி நம்ப தயாராக இல்லை. அப்பா, இது எத்தனை பெரிய விஷயம்! இந்த ஒரு விஷயமே எத்தனை நிம்மதியை தரும் அவளுக்கு. அவளும் அவள் கணவனும் தற்காலிகமாக அந்த வீட்டில் குடியிருந்தனர், அவ்வளவுதான். நிரந்தரமாக அங்கேயே குடியிருக்க வேண்டும் என்ற உத்தேசமும் கிடையாது அவளுக்கு. வேறு வழி எதுவும் புலப்படாத அவள் ஓர் அனாதை குழந்தை போல அவன் அருகே சென்று அமர்ந்தாள். அவன் அவளை காலால் உதைக்காமல் இருந்ததே பெரிய விஷயம்தான். ஆமாம், பெரிய விஷயம்தான் அது. அவள் கேட்டாள், இனிமே நாம என்ன செய்யறது? பழனிக்கு அந்த யோசனையே இல்லை, கவலையும் இல்லை. அவள் மற்ற பெண்கள் எல்லோரையும் வாயார திட்டினாள். மகா துரோகிகள், குடிபடையில போய் ஏதோ வியாபாரம் பண்ணி வைத்த கழுவுவோம்னு நினைச்சா அதுக்கும் விடமாட்டாங்க. கடல்ல வேலைக்கு போகுதுக்கும் குறுக்கே நிப்பாங்க. பழனி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். திடமான குரலில் அவன் அவளை பார்த்து சொன்னான், இந்த பாரு, நான் ஒரு மரக்கா. இருந்தா மரக்கானாத்தான் இருப்பேன், சாவுதுன்னாலும் மரக்கானாத்தான் சாவேன். பழனியிடம் பௌருஷம் தளம்புவதை கண்டாள் கருத்தம்மா. உடல் உழைப்பில் ஈடுபட்டிருந்ததன் விளைவாக அவன் உடலில் உருண்டு திரண்டிருந்த சதை துடி துடித்தது. அதை கண்டு அவள் மிகவும் பெருமிதம் அடைந்தாள். அவளை அவனுடைய பலம் மிகுந்த தோள்கள் என்றும் காப்பாற்றும். பல்லை நர நரவென்று கடித்தவாறு பழனி சொன்னான், எனக்கு தோணி ஏறி கடலுக்கு போக உரிமை இல்லைன்னு சொல்ல எவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்குறேன். கடலுக்கு சென்று மீன் பிடிக்க பிறந்தவன் நான். கடல்ல இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கும் சொந்தந்தான், இல்லைன்னு யாரு சொல்ல முடியும்?
பழனியின் மனதில் ஆவேச உணர்ச்சியும் உரிமை தாகமும் நிரம்பி வழிந்தன. வரம்பின்றி குவிந்து கிடக்கும் சொத்தின் வாரிசு அவன். ஒண்ணு மட்டும் சொல்லி போடுறேன், என்ன வந்தாலும் சரி, மரக்கான் மண் வெட்டவோ மம்முட்டி பிடிக்கவோ போக மாட்டான். அந்த சோலிக்கு நானும் போக மாட்டேன், அது மட்டும் தீர்மானம். இவ்வாறு கூறிய பழனி கருத்தம்மாவுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் கூறினான். கருத்தம்மா, நீ பாட்டுக்கு சும்மா இரு. கடல்ல ஏகமா விளையுது, நான் நமக்கு வேண்டியதை சம்பாதிச்சுப்பேன். கடலில் வலை வீசி மீன் பிடிக்கும் நேரம் அது. 5 வயசில் இருந்து கடலில் வேலை செய்து வாழ்ந்தவன் அவன். இப்போது வாழ்நாளில் முதல் தடவையாக அவன் வீட்டோடு உட்கார்ந்திருக்கும்படி ஆகிவிட்டது. பழனி மேற்கு திசையை கூர்ந்து நோக்கினான். நடுக்கடலில் தோணிகள் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. அன்று கடலில் அயிலையும் குறிச்சியும் கிடைப்பதற்கான லட்சணங்கள் புலனாகின்றன. பழனிக்கு மன அமைதி இல்லை. என்ன செய்ய முடியும் அவனால்? ஆழமான வெறுப்புணர்ச்சியுடன் அவன் முணுமுணுத்து கொண்டிருந்தான். அவனது ஆண்மை உணர்வு கொண்டு வீறிட்டு எழுந்தது. கருத்தம்மாவுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. அவன் ஒரு மரக்கான் என்றால் அவள் ஒரு மரக்காத்தி. அவளுக்கு என்ன குறை? அவளும் கடலின் சொத்தை செல்வத்தை ஆண்டு அனுபவிக்க பிறந்தவள்தான். பட்டினி கிடந்தாலும் எந்த மரக்காத்தியும் தேங்காய் நார் உரிக்கவோ கயிறு திரிக்கவோ செல்ல மாட்டாள். அந்த வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு என்று ஏற்பட்டது அல்ல. அவள் கேட்டாள், நான் வியாபாரத்துக்கு போகட்டுமா? பழனி தடுத்தான். வேண்டாம், நீ வீட்டோடு இருந்தா போதும். நீ இந்த வயத்தையும் தூக்கிக்கிட்டு தலை சுமையோடு அலைய வேண்டாம். அவள் சொன்னாள், எனக்கு அப்படி ஒன்னும் ஏலாம போயிடல. இன்னும் ஏன் உடம்பு அப்படி ஒன்னும் சோர்ந்து போகல. பழனி மிகுந்த தெம்போடு பதில் சொன்னான். உன்னை காப்பாற்ற முடியும் என்கிற தைரியத்துல தான் நான் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு இன்னைக்கும் அந்த தைரியம் உண்டு. நீ சும்மா இருந்தா போதும். அவனுடைய யோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கருத்தம்மாவுக்கு மனம் இல்லை. இருந்தாலும் அவனுடைய பேச்சில் ஊடுருவி நின்ற ஒரு விஷயத்தை கவனிக்க அவள் தவறவில்லை. மாபெரும் தவறு ஒன்று செய்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் அதுவரையிலும் அவளுக்கு தன் எதிர்கால வாழ்வை பற்றி நம்பிக்கை இருக்கவில்லை. அது பற்றி மனதில் பீதியும் அச்சமும் தான் நிறைந்திருந்தது. இப்போது பழனியே அவளை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறான். அப்படி அவன் சொல்லும்போது அந்த பேச்சினுள் உன்னை எப்படியும் காப்பாற்றுவேன் என்ற உறுதிமொழியும் ஊடுருவி நிற்கிறதல்லவா? அவள் வாழ்நாளில் அந்த தினத்தை அவளால் என்றுமே மறக்க முடியாது. சொல்லப்போனால் ஒரு மனைவியின் ஸ்தானத்தை அவள் பெற்று கொண்டதே அன்றுதான் என்று சொல்லிவிடலாம் அல்லவா? இப்போது கருத்தம்மாவுக்கு என்ன குறை? அவளுடைய கணவன் அளவுக்கு மன உறுதி கொண்ட ஆண் பிள்ளை அந்த கடற்கரையிலே இல்லை. கணவன் மனைவி உறவில் என்னென்ன அம்சங்கள் அடங்கி இருந்தனவோ அத்தனை விஷயங்களை பற்றியும் பரஸ்பரம் கலந்து கொண்டு உறுதியான முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டனர். இன்னும் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு விஷயம்தான் எஞ்சி நின்றது. பழனி சொன்னான். கருத்தம்மா, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி போடுற. நீ உன் பெயரையும் மானத்தையும் காப்பாத்திக்கணும். அந்த ஒண்ணு செஞ்சா போதும். நீ இந்த கடற்கரையிலே ஒரு மரக்காத்தி போல நீயும் தலை நிமிர்த்து வாழ முடியும். அவனுடைய தெளிவான பேச்சை காது கொடுத்து கேட்டாள் கருத்தம்மா. அன்று வரையிலும் ஒவ்வொரு சமயமும் அவள்தான் அவனுடைய காலை பிடித்தும் நாடியை தாங்கியும் இந்த விஷயத்தை பற்றி உறுதி கூறிக்கொண்டிருந்தாள். இப்போது அவனே அதை அவளிடம் கேட்டுக்கொள்கிறான். அதுவரையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கோரிக்கையை அவன் அவளிடம் எழுப்பியதில்லை. உண்மையில் ஒரு கணவன் தனது மனைவியிடம் இவ்வாறு ஒரு கோரிக்கை எழுப்புவது அழகில்லைதான். அதற்கு அவசியமும் இருப்பதில்லை. ஆனால் அப்படியே அவன் அந்த கோரிக்கையை எழுப்பினாலும் மனைவிக்கு அதில் திருப்தி பிறக்கத்தானே செய்யும். சொல்லப்போனால் அந்த கோரிக்கை அம்சம் திருமண சடங்குகளிலேயே அடங்கியிருக்கும் ஒன்றுதானே. நீ ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வர வேண்டும். தாம்பத்தியத்தின் முக்கியமான கண்ணி அது, அடிநாதம் அது. மனதில் பேருவகையும் திருப்தியும் குமிழியிட அவள் அவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவனுடைய இதயத்தை நோக்கி மன்றாடுவது போல் அவள் கேட்டாள். ஏன் இப்படியெல்லாம் பேசுத?
நான் ஏதோ தப்பு செய்து புட்டேன். இன்னமுமா மானம் மரியாதை இல்லாம நடந்துப்ப? பழனி அவளுடைய கன்னத்தை வருடி கொண்டிருந்தான். அதோடு அவன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். அழாத கருத்தம்மா, அழாத. ஆறி அடங்கி போயிருந்த உணர்வு அன்று மீண்டும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவனுடைய வலிமை மிக்க தோள்கள் அவளை இறுக தழுவி கொண்ட போது மூச்சு திணறியது அவளுக்கு. பழனி ஓர் அனாதையாக இருந்தான். பின்னால் அவனுக்கு ஒரு துணை கிடைத்தது. இப்போது அனாதையாக இருந்த அவளுக்கும் அண்டி வாழ ஓர் ஆண் துணை கிடைத்து விட்டது. அவனுக்கு வேறு யார்? அவள் மட்டும்தான். அவளுக்கும் வேறு யார்? அவனை தவிர அவன் மட்டும்தான் அவளுக்கும் துணை. அவர்கள் கை கோத்து ஓர் உயிராய் இணைந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி சூடி முன்னேறி செல்வார்கள். தோணிகள் கரை வந்து சேர்ந்தன. கரையில் நின்றவாறு வியாபார சந்தடியை கவனித்து கொண்டிருந்தான் பழனி. அவனுடைய பழைய கூட்டாளிகள் எல்லோரும் அவனை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்றும் வஞ்சம் தீர்த்து கொண்டு விட்ட உற்சாகத்தில் அவர்கள் எகத்தாளமாக தன்னை கேலி செய்கிறார்கள் என்றும் பழனிக்கு தோன்றியது. என்னை தோற்கடிக்க முடியாது என்று மனதினுள் முணுமுணுத்து கொண்டான். தோல்வி காண பிறந்தவன் அல்ல பழனி. கருத்தம்மா பழனியிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாள். எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க வீட்டு மரக்காத்திகளும் தப்பு பண்ணி இருக்க மாட்டாங்களா? பண்ணி இருப்பாங்க. சந்தேகமா அதுல? அத்தனையும் திருட்டு கழுதைகள். வெளியில விடாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். அவர்கள் ரகசியமாக மூடி மறைத்து வைத்து கொண்டிருக்கும் கதைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள விட வேண்டும் என்று தோன்றியது கருத்தம்மாவுக்கு. ஒவ்வொருவருடைய கதைகளையும் தெரிந்து வைத்து கொண்டு அவர்கள் முன்னால் நின்று கொண்டு விரலை மடக்கி எண்ணி கணக்கிட்டு விளாசிவிட வேண்டும். மண்டையில் ஓங்கி அடித்தாற்போல அதையெல்லாம் சொல்லும் பேச்சு சாமர்த்தியமும் உண்டு அவளுக்கு. கருத்தம்மாவும் பழனியும் அடிப்படையான விஷயங்களை பற்றி கலந்து பேசி ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டனர். பழையபடி அவர்கள் இருவரும் இணைந்து ஒன்றாகிவிட்டனர். இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டாமா? என்ன செய்யணும்? அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவளுக்கு அந்த கவலையும் அதை பற்றிய எண்ணங்களும் உண்டு. மிகவும் முக்கியமான விஷயம் அல்லவா அது? கருத்தம்மா தொடர்ந்து பேசினாள். என் கையில 12 ரூபாய் இருக்குது. அது மிகவும் சிறு தொகை. அதை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அந்த பணத்தால் ஒரு சிறு கை வலை கூட வாங்க முடியாது. சிறு வலை ஒன்று வாங்குவதற்கு கூட 30 ரூபாய் வரையிலும் ஆகும். கருத்தம்மா மனதில் ஒரு யோசனை பளிச்சிட்டது. ஒரு தூண்டி வாங்கினா என்ன? தூண்டி வாங்கினா அதுக்கு ஒரு சின்ன தோணியும் வாங்கணுமே. அப்புறம் உதவிக்கு கூட ஒரு ஆளையும் வச்சுக்கிடணும். யாரு வருவாங்க நாம கூப்பிட்டா? பழனி அலட்சியமாக பதில் சொன்னான். விட்டு தள்ளு கழுதிய. சின்ன தோணி ஒண்ணு இருந்தா நான் தன்னந்தனியா போயிட்டு வருவேன். அன்னாடம் பாட்டுக்கு காசு பார்த்து போடுவேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வசதியான தோணிகள் அந்த கடற்கரையில் 5, 6 இருந்தன. அதில் ஒரு தோணியை வாடகைக்கு கேட்டு பார்க்கலாமே என்று எண்ணினாள் கருத்தம்மா. ஒரு பைய தரமாட்டான். ஏதாவது ஆபத்து வந்தா தோணியும் போயிடுமேன்னு பயப்படுவாங்க. அப்புறம் நாம என்னதான் செய்ய முடியும்? பழனி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு சொன்னான். அந்த பணத்தை எடு, நான் போய் ஒரு தூண்டி வாங்கிட்டு வரேன். கருத்தம்மா பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். பழனி தூண்டில் வாங்கி வர சென்றான். உலகில் சிலர்தான் வாழ பிறக்கிறார்கள். அவர்களில் ஒருவனின் மனைவியாகும் பாக்கியம் பெற்றவள் அதிர்ஷ்டசாலிதான். மீண்டும் ஒரு வீடு, தோணி, வலை போன்ற தூர கால லட்சியங்கள் அவர்கள் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பித்தன. மன்னார் சாலை திருவிழாவும் வந்து போய்விட்டது. அதனால் என்ன, மீண்டும் வராதா? தனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தை பெண்ணாய் இருக்கக்கூடாது என்று மனமுருக பிரார்த்தித்தாள் கருத்தம்மா. பெண் ஜென்மம் எடுத்து படாத பாடுபட்டு விட்டாள் அவள். போதும், பிறக்கப் போகிற குழந்தையும் பெண்ணாக பிறந்து விட்டால் நடந்து போன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அவளுடைய வாழ்விலும் நடைபெறா என்பது என்ன நிச்சயம்? அப்படியே பிறக்கிற குழந்தை பெண்ணாக பிறந்து விட்டாலும் அந்த குழந்தையை எந்த ஆண் குழந்தையுடனும் பழக விடமாட்டாள் அவள். ஆண் குழந்தையாக பிறந்து விட்டது என்றால் உலகில் எந்த பெண்ணின் வாழ்விலும் துயரம் ஏற்பட அவன் காரணமாக இருக்காதபடி பார்த்து கொள்வாள். சோறும் கறியும் ஆக்கி முடித்தாள் கருத்தம்மா.
முன்னொரு நாள் உணவு கொண்டது போல் அன்றும் தன் கணவன் அருகே அமர்ந்து இருவரும் ஒரே பாத்திரத்தில் இருந்து எடுத்து உண்ண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அவனுக்கு அவளே சோறு ஊட்டுவாள். ஒரு வாய்க்கு கூட பற்றாத சின்னஞ்சிறு உருண்டைகள் அல்ல, பெரிய பெரிய உருண்டைகள். இவ்வாறு கருத்தம்மா ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தாள். இனிமேல் வயிற்றுக்கு உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் வருத்தமில்லை அவளுக்கு. கணவன் அவளிடம் மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறான். அது ஒன்று போதும் அவளுக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். கடவுள் அவளை காப்பாற்றிவிட்டார். அந்தி சாய்ந்ததும் தூண்டிலோடு வெளியே கிளம்பினான் பழனி. அவன் மனதில் என்ன திட்டமிட்டு செல்கிறான் என்பதை கருத்தம்மா தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னால் தான் விடுவேன் என்று அவள் வழி மறைத்தாள். கடற்கரையில் இருக்கும் யாருடைய தோணியை ஏனும் கடலுக்குள் தள்ளி அதில் ஏறி சென்று மீன் பிடித்து கொண்டு விடுவதற்கு முன் திரும்பி வந்து விடுவது என்பதுதான் அவனுடைய திட்டம். நான் என்ன செய்ய முடியும்? கடல்தானே எனக்கும் சோறு போடணும் என்றான் அவன். கருத்தம்மாவை கிளி பிடித்து கொண்டு விட்டது. இரவு நேரத்தில் அவன் தன்னந்தனியாக கடலுக்கு செல்வதா? என்ன என்ன பேராபத்துகள் நேருமோ? அவன் சொன்னான். ஐயோ, வந்து அது என்ன சொல்லு, தனியாக வா. நான் கடல் தாய்க்கு பிறந்தவன். அவன் அவளை தாண்டி நடந்து முன்னேறி சென்று கொண்டிருந்த போதே அவள் சொன்னாள், மீனுக்கு பின்னால தன்னை மறந்து அப்படியே நடுக்கடலுக்கு போயிடப்படாது. மாட்ட என்று அவன் பதில் சொல்லவில்லை. அன்றிரவு கருத்தம்மாவால் தூங்க முடியவில்லை. வீட்டுக்கு மேற்பக்கம் இருந்த தென்னந்தோப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள். பழனி சற்று தென்புறமாக தோணி ஓட்டி செல்வதை கண்டாள். கருத்தம்மாவின் இதயத்தின் அடியில் இருந்து எழுந்த பிரார்த்தனை அவனை எந்த விபத்தில் இருந்தும் காப்பாற்றும் கவசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதிகாலையில் எல்லோரும் விழிப்பதற்கு முன்னர் பழனி கரை வந்து சேர்ந்து விட்டான். அன்று அவனுக்கு சிறிது மீன் கிடைத்தது. பொழுது நன்றாக புலருவதற்கு முன் கார்த்திகை பள்ளி சந்தையை அடைந்து விட்டான் அவன். அன்று மீன் விற்றதில் 8 ரூபாய் கிடைத்தது. சிறு தோணி ஒன்று இருந்தால் எவ்வளவோ வசதியாக இருக்கும். அன்றாடம் கிடைக்கும் காசில் மிச்சம் வைத்து அதை வாங்குவதென்றால் அதற்கு எத்தனை காலம் ஆகுமோ? கைவசம் 150 ரூபாய் இருந்தால் பழைய தோணி ஒன்று வாங்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்கிறது. கருத்தம்மாவிடம் கொஞ்சம் நகை இருந்தது. அதை விற்று தோணி வாங்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் உன்னுடைய பேராசை பிடிச்ச அப்பா போட்டதில்லையா என்றான் அவன். அவள் சொன்னாள், அப்படியானால் அது எனக்கும் சொந்தமானது தானே, அம்மா தானே பண்ணி போட்டா. இருந்தாலும் பொஞ்சாதிக்கு சொந்தமான நகையை வித்து. அப்ப நான் என்ன உங்களுக்கு சொந்தம் இல்லாத வேத்து மனுஷியா? அந்த எண்ணத்தில் அவன் அப்படி சொல்லவில்லை. ஆனாலும் மரக்காத்தியின் நகையை விற்று தோணி வாங்குவது அவமானம்தான். இப்படியெல்லாம் சொன்னான் என்றாலும் கடைசியில் அவன் அவளுடைய நகையை விற்பதற்கு உடன்பட்டான். அதன் மூலம் தோணி ஒன்றும் வாங்க முடிந்தது. தோணி அதை விடவும் சற்று பெரிதாக இருந்திருந்தால் எவ்வளவோ வசதியாக இருந்திருக்கும். ஆனால் கையில் இருந்த பணத்தை வைத்து அந்த சிறிய தோணியைத்தான் வாங்க முடிந்தது. பழனி சொந்தமாக தோணி வாங்கிய செய்தி ஊர் முழுவதும் பரவியது. அதை பற்றியும் என்ன என்ன கதைகள் திரித்தார்களோ ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். தோணி வாங்குவதற்கு துலுக்கன் பணம் கொடுத்தான் என்று சரடு திரித்து விடலாமே. பழனியின் புதிய முயற்சி மிகுந்த பயனை தந்து கொண்டிருந்தது. சில சமயம் அவனுக்கு 5-10 கூட கிடைக்கும். சில சமயம் ஒன்றும் கிடைக்காமலும் போய்விடும். அவனுடைய தசை நார்கள் பெரிய தோணியின் துடுப்பு வலித்து உரம் பெற்ற தசை நார்கள் இந்த சின்னஞ்சிறு தோணியை செலுத்துவதில் திருப்தி அடையவில்லை. அவனை பொறுத்தவரையில் இந்த தோணி மிகவும் சிறியது. ஒரு வேலையில் ஈடுபட்ட உணர்வே தட்டவில்லை அவனுக்கு. அதில் எத்தனை நேரம் உழைத்தாலும் சோர்வு மேலிட்டு ஆளை கீழே தள்ள மாட்டேன் என்கிறது. அதோடு இந்த தோணியும் இதன் துடுப்பும் அவன் கைக்கு ஒரு பொருட்டாக இல்லை. சொந்தமாக பெரிய தோணி ஒன்று வாங்கிவிட வேண்டும் என்று அவன் அடிக்கடி எண்ணலானான். பெரிய தோணியின் விளிம்பில் மிக பெரிய துடுப்பு ஏந்தி நிற்க வேண்டும் அவனுக்கு. சாகரை பருவத்தில் நன்றாக உழைக்க வேண்டும். அது முடிந்ததும் பழையபடி வாலோட்ட பருவத்தின் மும்முரம் ஆரம்பமாகிவிடும். அப்போது கருத்தம்மா அவனிடம் கேட்டாள்,
ஆனா பெரிய தோணியில தன்னந்தனியா போக முடியுமா? கூட ஒருத்தனும் வரமாட்டேன் என்பானே. தோணி சொந்தமாயிட்டா இந்த பயலுக நாய் மாதிரி பின்னால அலைவாங்க. ஆனால் பழனி ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணி தீர்மானம் செய்து கொண்டான். இனிமே என்ன வந்தாலும் சரி, இன்னொருத்தன் தோணியில நான் கடலுக்கு போக மாட்டேன். கருத்தம்மா கர்ப்பிணியாய் இருந்ததால் ரொம்பவும் சோர்வடைந்து போயிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் வயிறு பெரிதாகிக் கொண்டே வந்தது. கடலுக்கு செல்கிற போது பழனி வீட்டை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான். முன்போல நீண்ட நேரம் கடலுக்குள் தங்கவும் மனம் வரவில்லை. ஒரு நாள் கடலிலிருந்து அவன் திரும்பி வீடு வந்து சேர்ந்தபோது வீட்டு வாசலில் 4-5 பெண்கள் கூடி நிற்பதை கண்டான். அவர்கள் முகம் மலர சிரித்தபடி அவனை பார்த்து சொன்னார்கள், பொண்ணு குழந்தை. அந்த குழந்தையை பேறு பார்க்க வந்திருந்த கிழவி குளிப்பாட்டினாள். கொவா கொவா என்று குழந்தை வீறிட்டு அலறியது. கிழவி குழந்தையை தூக்கி பழனியின் கையில் கொடுத்தாள். குழந்தையை கரத்தால் எப்படி ஏந்துவதென்பதே பழனிக்கு தெரியவில்லை. அன்று வரை ஒரு குழந்தையை கையில் எடுத்தவன் அல்ல அவன். ஒரு நாள் பழனி கருத்தம்மா தனியாக இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து அவளிடம் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கருத்தம்மா, நீ ஒரு மாதிரியா இருக்க? அவள் முகம் களை இழந்து காணப்பட்டது. உற்சாகம் இல்லை அவளிடம். பெண் குழந்தை பிறந்து போச்சேன்னு வருத்தமா? அவள் சொன்னாள். ஆண் குழந்தை பிறந்திருந்தா உங்களுக்கு அந்த எண்ணமே தோணலையா? நான் அப்படி ஒன்றும் நினைச்சுக்கிடல. சும்மா சொல்றீங்க என்றாள் அவள். இல்ல, நிஜமாத்தான். ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? தன் மனதில் உறுதியாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை அவனிடம் சொன்னாள். என்ன இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த குழந்தையை நான் கருத்தம்மா மாதிரி வளர விடமாட்டேன். பழனியும் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். அப்படியானா பழனியும் ஒரு செம்பன் குஞ்சுவா இருக்க மாட்டான். குழந்தை பிறந்ததில் கருத்தம்மாவுக்கும் பழனிக்கும் புதிய நம்பிக்கை பிறந்தது. இப்போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல, அந்த குழந்தையின் நன்மைக்காகவும் வாழ வேண்டியிருக்கிறது. அவர்களை நம்பித்தானே அந்த உயிர் உலகில் தோன்றியிருக்கிறது. பழனி குழந்தை பிறந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். கடலில் மீன்களின் பாரம் அழுத்த நீரில் அமிழும் தூண்டிலை கவனித்து கொண்டிருக்கும் போது வானத்து தேவதை போன்ற தன் குழந்தையின் நிர்மலமான கண்கள் அவன் நினைவுக்கு வரும். அப்போதே திரும்பி வீட்டை அடைந்து குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உணர்ச்சி மனதில் பொங்கும். குழந்தையை எப்படி மடியில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கருத்தம்மா பழனிக்கு சொல்லிக் கொடுத்தாள். சில சமயம் அவள் அவனை கடிந்து கொள்வது கூட உண்டு. எப்போதும் குழந்தையை தூக்கிட்டு திரிஞ்சா அது முரண்டு பிடிச்சு போயிடும். பெரும் தவறு ஒன்று செய்து விட்டது போல் குழந்தையை கீழே விடுவான் பழனி. கருத்தம்மாவுக்கோ குழந்தை அவள் மனதில் புதிய பிரச்சனைகளை கிளப்ப காரணமாக அமைந்தது. அவளுடைய தாய்க்கு குழந்தையை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. குழந்தையின் முகத்தை பார்க்கிற போது கருத்தம்மாவுக்கு பஞ்சமியின் நினைவு வரும். அந்த காலத்தில் பஞ்சமி இப்படித்தான் இருந்தாள். இந்த குழந்தையைப் போலவே கையை காலை உதறி அடம் பிடித்து அழுத பஞ்சமியிடம் கருத்தம்மா உயிரையே வைத்திருந்தாள். பஞ்சமியும் ஒரு தவறும் செய்தவள் அல்ல. சொந்த தங்கையிடம் இருக்க வேண்டிய உறவு கூட துண்டிக்கப்பட்டு விட்டது. பஞ்சமி இப்போது எப்படி இருக்கிறாளோ அந்த எண்ணமே அவள் மனதை சுட்டது. ஒரு நாள் பழனி திரும்பி வந்து சேர்ந்த போது புதிய செய்தி ஒன்று சொன்னான். செம்பன் குஞ்சு சேர்த்தலையில் இருந்தோ அல்லது வேறெங்கிருந்தோ ஒருத்தியை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடன் வைத்து கொண்டிருக்கிறானாம். நீர்க்குன்றத்துக்காரர்கள் யாரோ இதை சொல்லி ஊர் முழுவதும் பரப்பிவிட்டார்கள். இந்த பேச்சு பழனி காதிலும் விழுந்தது. கருத்தம்மா எந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தாளோ அந்த வீட்டில், சக்கி குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தி வந்த அதே வீட்டில் முன்பின் தெரியாத ஒருத்தி நுழைந்து வீட்டரசியாகிவிட்டாள். அந்த குடும்பத்தை கட்டி வளர்த்தவளே சக்கிதான். அந்த வீட்டில் இன்று இருப்பதெல்லாம் சக்கிக்கு சொந்தமான பொருட்கள்தாம். புதிதாக வீட்டினுள் நுழைந்திருக்கும் புது பெண் பிள்ளை பஞ்சமியை என்ன பாடெல்லாம் படுத்துவாளோ? சின்ன குழந்தையை எடுத்துக்கொண்டு பழனி அங்கும் இங்கும் உலாவுகிற போது அந்த நாளில் தன்னையும் செம்பன் குஞ்சு தூக்கி கொண்டு விளையாட்டு காட்டியதெல்லாம் கருத்தம்மாவுக்கு நினைவு வரும். செம்பன் குஞ்சு அவளிடத்தில் உயிரையே வைத்திருந்தான். தனது பேச்சை பழனி செவி சாய்த்து கேட்கிறான் என்று பட்டபோது
அவனை கடிந்து கொள்வதற்கு தனக்கு உரிமை உண்டு என்பதையும் உணர்ந்து கொண்ட போது சில சமயம் கருத்தம்மா அவனிடம் தனது பிறந்த வீட்டு விசேஷங்களை எல்லாம் கூட எடுத்து சொல்ல துணிந்தாள். கல்யாணமான அப்புறமும் நான் வீட்டோட இருந்திருந்தேனா? அப்பாவுக்கு அந்த ஆசைதான். அவன் கேட்டான். முதுகெலும்பு இருக்கிற எந்த மரக்கானாவது பொஞ்சாதிய வீட்டோட குந்திக்கிட்டு இருப்பானா? இன்னொரு நாள் அவன் குழந்தைக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவள் சொன்னாள், குழந்தை முகத்தை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு பஞ்சமி நினைவு அடிக்கடி வருது. அவ சின்ன குழந்தையா இருக்கிற போதெல்லாம் அவளை நான் கீழே விடமாட்டேன். கண்கள் பனிக்க தொடர்ந்து பேசினாள் கருத்தம்மா. இப்போ அவ சித்தி கையால அடியும் உதையும் பட்டுக்கிட்டு இருக்காளோ என்னவோ. பழனி கேட்டான். அப்படித்தான் இருக்கணும்னு உண்டா? சித்தின்னு ஒருத்தி வந்துட்டா அவ அப்படித்தான் இருப்பா. நாம என்ன செய்ய முடியும்? கருத்தம்மா மிகுந்த ஜாக்கிரதையுடன் சொன்னாள். எனக்கு அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு மனசு அடிச்சுக்கிடுது. பழனி பதில் பேசவில்லை. பின்னொரு நாள் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி பேசிக் கொண்டிருந்த போது அவள் மீண்டும் அந்த விஷயத்தை நினைவுறுத்தினாள். நான் ஒரு தடவை நீர்குன்றத்துக்கு போயிட்டு வரட்டுமா? பஞ்சமியை பார்க்க துடிக்குது என் மனசு. அந்த பேச்சையே அவன் விரும்பவில்லை என்பது தெரிந்தது. மிகவும் கண்டிப்பான குரலில் பழனி கேட்டான். என்னதான் வேணும்னு சொல்லுத நீ? பஞ்சமியை பார்க்கணும்னு சாக்கு சொல்லிவிட்டு அந்த துலுக்க பையில பார்க்க போறியா? அசந்து போய்விட்டாள் கருத்தம்மா. பழனி முற்றிலும் மாறிவிட்டான் என்று எண்ணியது சரியல்ல. அவனுள் குடிகொண்டிருக்கும் அசல் மனிதன் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறான். அந்நிய மதத்தை சேர்ந்த அந்த துர்பாகியசாலியின் கரிய நிழல் இன்னுமா அவன் மனதிலிருந்து அகலவில்லை? ஒரு நாளும் மறைந்து போகாததா அது? கால் வைத்த இடத்தில் வழுக்கி விட்டது என்பதை கருத்தம்மா தெரிந்து கொண்டு விட்டாள். அவள் சொன்னாள், மாட்ட, இனிமே என் ஆயுசுல ஒரு நாளும் நீர்குன்றத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்ட, சொல்லவே மாட்ட. அப்போதும் அவளுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. மனம் அமைதியின்றி தத்தளித்து கொண்டிருந்தது. வாழ்க்கை தடம் புரண்டு பழையபடி நிலை குலைந்து சரிந்து விடுமோ என்ற அச்சமும் அவள் மனதில் எழுந்தது. கண்ணீர் வடித்தவாறு அவள் சொன்னாள், என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? இப்படி ஒரு நிழல் தோன்றி வாழ்க்கை பூராவும் அதன் கொடிய கால்களை பரப்பி கொண்டிருக்க வேண்டுமா? இதிலிருந்து மீள வழியே கிடையாதா? பழைய சாந்தியும் நிம்மதியும் பெற மீண்டும் முயன்றாக வேண்டும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.